ஒரு பழம் மாதுளம்பழம் வந்து 1500 ரூபாயா. ஜாவரங்கள் எப்படி போகுது? ஜாவரங்கள் இப்போ கொஞ்சம் சனம் குறைவு. என்ன உருளைக்கிழங்கு என்ன விலை போகுது? என்ன கத்திரிக்காய் என்ன விலை போகுது? தக்காளி பழம், பெரிய வெங்காயம் இப்போ நேற்றைக்கு இருந்த விட ஏதாவது 1-2 கூடி கொஞ்சம் அப்படி இல்லை தானே. வெண்டிக்காய் என்ன போகுது? கேரட், பைத்தங்க இலைகள் எல்லாம் வந்து அண்ணா வந்து அழகா வந்து சொன்னாரு. காலிஃப்ளவர் எவ்வளோ அண்ணா இது? 30 ரூபா. நீங்களே எத்தனை வருஷமா இதுக்கு வியாபாரம் செய்றீங்க? 40 வருஷமா சரி. காங்கேசன் துறை வந்து போட்டு இங்கே பாருங்க. காங்கேசன் துறை 250 ரூபா. புழுக்கொடியல் சைனாண்டியா ஒரு மாதுளம்பழம் 600 ரூபா. 250 ரூபா உண்டு. 4 பழம் 526வது வருஷம் நடக்குது இந்த கட்டணம். 1500 ரூபா கட்டணும். 1500 ரூபா. ஐடியா போறேன் 2500 விற்கிறது என்ன? எவ்வளோ இது போகுது? 120. எவ்வளோ காலமா இந்த சந்தைக்கு இருக்கு வியாபாரம் செய்றீங்க? 53 வருஷமா இதுக்கு சரிங்களா? இது கேட்டா 850 கிராம்டா ஒரு 130 ரூபா. பொன்னாங்கானி 100 ரூபா தான். ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொளி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு வந்து நான் நிற்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா சுன்னாகம் நகரப்பகுதி. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பஸ் தரிப்பிடம் இருக்குது. அந்த பஸ் தரிப்பிடத்துக்கு முன்னாலாம் வந்து ரெண்டு காட்சி பண்ணிக்கிறேன். இன்றைக்கு வந்து என்ன விஷயம் பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைய நாளில் சுன்னாகம் பொதுச்சந்தை 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குது, சந்தையில் வந்து ஏதாவது மாற்றங்கள் வந்து நடந்திருக்கா, 2025 இருந்ததை விட இப்போ ஏதாவது வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கா, மாற்றங்கள் ஏதாவது அடைஞ்சிருக்கா, இப்போ வந்து எப்படி இருக்குது என்ற மாதிரியும் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமையினுடைய மரக்கறி சந்தை வந்து எடுக்க முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் மரக்கறியுடைய விலைகள் வந்து எப்படி போகுது, விலை கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா, இப்போ மரக்கறி விலைகள் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லித்தான் இந்த காணொளி வாயிலாக வந்து பார்க்க போகிறோம். யாராங்கிற சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்கோ காணொளிக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ பஸ் தரிப்பிடத்துக்கு 350 நிற்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோ தரிப்பிடம். ஆட்டோவில் வந்து இந்த இடத்துல வந்து பார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா இதான் வந்து பஸ் தரிப்பிடம் சுன்னாகம். இது வந்து புதுசாக கட்டினது தான். இதில் வந்து நிறைய கடைகள் இருக்குது. இந்த பக்கங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான நகைக்கடைகள், சாப்பாடு கடைகள் இதெல்லாம் இருக்குது. இதில் நீங்கள் வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். மற்ற பக்கங்கள்லேயும் அதிகமான கடை தொகுதிகளை வந்து நாங்கள் இந்த இடங்களில் வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். இதில் பாருங்கள் பஸ் எல்லாம் வந்து இப்போ ஓடுற டைம் ரோசா பஸ் எல்லாம் இப்போ வந்து பார்க்குறது வந்து உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்கும். பாருங்கள் இதுதான் வந்து நகரப்பகுதியை வந்து காட்டிக்கோள்கள். இங்கே எல்லாம் வந்து தேத்தனை கடைகள். இங்கே பாருங்கள் அளவட்டி பஸ் ஒன்று வருது. அளவட்டிக்கு மேலே பஸ் ஒன்று வருது. இதான் வந்து நகரப்பகுதி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பலசர கடைகள், ஃபார்மசி, அதை விட இங்கே பாருங்க நகை கடைகள்லாம் அதிகமாக நகை கடைகளை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இப்படி தான் இப்போ நகரப்பகுதியில் வந்து இப்படி தான் இருக்குது. இங்கே வரங்க இங்காலயம் வந்து நகை கடைகள்லாம் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்க இந்த பஸ்ஸும் போகுது. காங்கேசன் துறை வந்து போகுது. இங்கே பாருங்க காங்கேசன் துறை வந்து போகுது. இந்த கட்டட தொகுதி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கட்டின கட்டட தொகுதி நல்லாயிருக்கு. நாங்கள் வந்து உள்ளே போய் சந்தை பகுதி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். விலை நிலவரங்களை வந்து பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். ஓகே பாருங்க இதுதான் வந்து சந்தையினுடைய முகப்பு. உண்மையிலேயே அப்போ இருக்கிற மாதிரியே வந்து இப்போவும் இருக்குது. எந்த மாற்றங்களுமே இல்லை. இதில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். வலிதற்கு பிரதேச சபை மத்திய சந்தைன்னு சொல்லி போட்டிருக்குது. இங்கே வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பழக்கடை இருக்குது. இதில் வந்து பாருங்கள் புழுக்கொடியல் எல்லாம் வந்து இருக்குது. எவ்வளோ புழுக்கொடியல்? 250 ரூபாயாம் இந்த புழுக்கொடியல். வெளியிலேயே இந்த பழக்கடையெல்லாம் இருக்குது. இது ஒரேஞ்சு 300 ரூபா. இது எத்தனை இருக்குதுங்களா? பாருங்கள் 10 ஒரேஞ்ச் வந்து 300 ரூபாயாம். பார்த்தீங்களா இப்போ வந்து இந்த பேக்கெட்டாகவே வந்து கட்டி வந்து விற்கிறாங்க. அதனால் சுகமாக இருக்கும். இது வந்து 250 ரூபா புழுக்கொடியல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் எவ்வளோ ஆகுது? 600 ரூபா. சைனாண்டியா ஒரு மாதுளம்பழம் 600 ரூபா. பாருங்க அப்படி இருக்கும் விலையில் பாருங்க உண்டு. விலையில் வந்து அப்படித்தான் வந்து போகுது. இப்போ கொய்யா என்ன மாதிரி போகுது? கொய்யா 1 கிலோ 150, கிலோ 600 ரூபா. மாம்பழம் தொம்மேசி 800 கிலோ 800 ரூபா. பாருங்கள் கிலோ வந்து 800 ரூபாயா. இப்போ உண்டண்டாக்கிறது அரை கிலோ வருமே. அரை கிலோ வருமே. ஆப்பிள் என்ன போகுது? ஆப்பிள் விலையால் ஆப்பிள் 200 ரூபா 250 ரூபா உண்டு. 4 பழம் 500 ரூபா 3 500. இது 4 பழம் 500 ரூபா. ரைட். இது
இது 3500 3500 கிரேப்ஸ் என்ன போகுது கிரேப்ஸ் கிலோ 2800 கிலோ 2800 எங்கே தேனிதாள் இந்தியன் என்ன ரைட் நல்ல வழியாக தான் காட்சி பண்ணுறீங்க இந்த மாதிரி உதங்க தியான் ஸ்டேல்லையோ என்ன விலை இது 1500 உண்டு ஆமாம் அங்கே வருங்க ஒரு பழம் மாதுளம்பழம் வந்து 1500 ரூபாயா எப்படி இருக்கு விலை எங்கே தான் ஸ்டேலோ அங்கேருந்து வருதா ஸ்டேலில் இருந்து வருதா பாருங்க பழத்தை பிடிஓ சைஸ் இந்த பழத்துக்கும் பாருங்க இந்த பழத்தையும் பக்கத்தில் வச்சு பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி சைஸை பாருங்க டபுள் மடங்கு அப்பா கச்சான் இப்போ கச்சான் கிலோ 500 கிலோ 500 ரைட் கிலோ 500 என் கச்சான் வந்து போகுது இங்கே இருக்கும் அப்படி வெளியிலே வந்து பழக்கடை இருக்குது அப்படியே உள்ளுக்கு வந்தோம்னு சொல்லிச்சோன்னா இங்கால மரக்கறி கடைகள் இருக்குது இங்கே பாருங்க எல்லா விதமான மரக்கறிகளும் வந்து இங்கால இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆமாம் இன்றைக்கு என்ன மாதிரி சுண்ணாகம் சந்தை மரக்கறியினுடைய நிலவரங்கள் எப்படி போகுது பரவாயில்ல சும்மா நார்மலாக போகுது இப்போ நேற்றுக்கு இருந்த விட இன்றைக்கு ஏதாவது விலைகள் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா இல்லை அப்படி ஒரே மாதிரி தான் இருக்குது ஓகே இன்றைக்கு என்ன மாதிரி நிலவரங்கள் இருக்குது என்ன மாதிரி கத்திரிக்காய் என்ன விலை போகுது 450 ரூபா 450 ரூபா கத்திரிக்காய் தக்காளி பழம் தக்காளி பழம் 200 ரூபா இப்போ இந்த மரக்கறிகள்லாம் வந்து உங்களுக்கு எங்கேருந்து வாருது இது யாழ்ப்பாணம் உருளைக்கிழங்கு வந்து வாங்க ரைட் உருளைக்கிழங்கு என்ன விலை போகுது உருளைக்கிழங்கு 180 பெரிய வெங்காயம் 220 ரூபா வந்து போகுது இப்போ இது எல்லாமே வந்து இங்கேருந்து தான் மாறுது ரைட் வெண்டிக்காய் என்ன போகுது வெண்டிக்காய் 400 கிலோ கேரட் 500 ரூபா இது கேரட் வந்து நூறுலியா கேரட்டோ இல்லை டிஞ்சது யாழ்ப்பாணம் தானே இது கேரட்டோ ரைட் நல்ல பெரிய கேரட் இருக்கேண்ணே ஓகே கறிமிளகா 700 ரூபா போகுது போஞ்சி 300 ரூபா பைத்தங்காய் வந்து 500 ரூபா பாவக்காய் 500 ரூபா 500 ரூபா தான் இப்போ நேற்றைக்கு இருந்த விட ஏதாவது 1-2 கூடி கொஞ்சம் அப்படி இல்லை தானே கிட்டத்தட்ட ஒரே பில்ல தான் போகுது ரைட் பச்சை மிளகா 600 ரூபா போகுது தானே இது கோவா 300 ரூபா போகுது இப்போ சின்ன வெங்காயம் எவ்வளோ போகுது சின்ன வெங்காயம் 280 ரைட் வேறு என்ன நடக்குது அஞ்சு பீட்ரூட் கூட பீட்ரூட் எவ்வளோ பீட்ரூட் 400 ரூபா எல்லாமே அந்த 400 ரூபா 500 ரூபா அந்த விலையில் இருக்குல்ல ரைட் நீங்கள் இஞ்சால என்ன மரவள்ளிக்கெல்லாம் என்ன விலை போகுது 200 ரூபா முள்ளங்கி 250 புடலங்கா 300 ரூபா வேறு என்ன இருக்கு உங்கள்கிட்ட அஞ்சு இருக்கு ராசவள்ளி கிழங்கு 700 ரூபா நல்ல பெரிய சைஸ் கிழங்கு இருக்கு கருணக்கிழங்கு 250 பூசணி என்ன எவ்வளோ பூசணி 120 ரூபா அது அந்த 100-120 அந்த விலைக்கெல்லாம் இருக்கு என்ன ஓகே வேறு என்ன இருக்கு உங்கள்கிட்ட வாழைக்காய் என்ன போகுது வாழைக்காய் 200 ரூபா இது லீக்ஸ் 500 ரூபா இது இங்கே தான் லீக்ஸ் இல்லை தமிழ்லையாண்ணே அங்கேருந்து வாருது உங்களுக்கு ஆமாம் ரைட் அது என்ன வெங்காயத்தில் தாரவளை ஆகுது வெங்காயத்தாள் வந்து 300 ரூபா வருது ரைட் இப்போ இருக்கிறதுக்கு விலை ஓடணுண்டா என்ன மரக்கறிக்கு கத்திரிக்காய் எடுத்தால் விலை ஓடணும் என்ன ரைட் தேசிக்காய் என்ன மாதிரி போகுது தேசிக்காய் 200 ரூபா ரைட் பாருங்கள் இப்படி தான் இருக்குது இங்கே பக்கம் மரக்கறிகள் எல்லாமே நல்லா அழகாக வந்து அண்ணா வந்து அடுக்கி வியாபாரங்களும் செய்கிறாங்க சின்ன வெங்காயங்க சின்ன 280 சொன்னீங்களே என்ன ரைட் எல்லாமே வந்து கேட்டோம் பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது ஓகே முன்னுக்கு இருக்கிற சாமான் பண்ணுறது விலைகள் எல்லாம் வந்து அண்ணா வந்து அழகாக வந்து சொன்னார் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே சந்தை வந்து பெரிய அளவில் எந்த வித மாற்றங்களும் இல்லை இந்த பாருங்கள் இந்த கட்டுற தொகுதிகள்லாம் வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வந்து இந்த கட்டுற தொகுதிகள் வந்து இருக்குது பாருங்கள் மேலே ஒரு பழமையான ஒரு சந்தை எந்த பெரிய மாற்றங்களும் இல்லை ஒரு சில இந்த கட்டுற தொகுதிகள் மட்டும் புதுசாக வந்து வந்திருக்குது அவ்வளவுதான் இங்கெல்லாம் வந்து பாருங்கள் இங்கேயும் வந்து உள்ளுக்கு எல்லாம் தொடர்ச்சியாக இங்கே மரக்கறிகள் எல்லாம் வந்து வச்சு வைக்கிறாங்க இங்கே அண்ணாட்ட வந்து அவரைக்காய் அவரை எவ்வளோண்ணா 200 ரூபா கிலோ நான் அவர்கிட்ட வந்து இல்லாத பொருட்கள் வந்து நான் இங்கே விலைகள் வந்து கேட்க போகிறேன் மற்ற கோலிஃப்ளவர் எவ்வளோண்ணா இது பூக்கோவா 300 ரூபா கிலோ ரைட் அரிஞ்சு பாருங்க நான் அன்றைக்கி தோட்டத்தில் போய் வீடியோ போட்டிருப்பேன் அந்த கோலிஃப்ளவர் இன்னொரு 20 நாளில் போடுவேன் பாருங்க அது சந்தையில் வந்து கிடக்குது பார்க்கவே ஆசையாக இருக்குது மற்றபடி இங்கால விலைகள் எல்லாம் கூட வந்து கேட்டிருப்போம் 100 ரூபா 120 ரூபா எல்லாமே அப்படியான விலைகள்லாம் இருக்குது இது என்ன கிழங்குண்ணா இது மத்தாள கிழங்குண்ணா எவ்வளோ இது போகுது 200 ரூபா ஓகே நல்லா இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எங்கேருந்து வருது முள்ளங்கி உங்களுக்கு குறும்புறாக்கு இருந்தா
பாருங்க முள்ளங்கி பாருங்க நல்லா பார்க்கவே வந்து ஆசையாக இருக்குது. உங்கள்கிட்ட எவ்வளோ உருளை இது மரவள்ளிக்கிழங்கு 200 ரைட் 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 இப்படி தான் வந்து போகுது பாருங்க. அப்படியே இந்த சந்தை வந்து பாருங்க இங்கால எல்லாம் வந்து பாருங்க காலிஃப்ளவர் இருக்குது. இதை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஐயாடா ஹாய்க்கலாமா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கிறேன். என்ன மாதிரி வியாபாரங்கள் எப்படி போகுது? வியாபாரங்கள் இப்போ கொஞ்சம் சனம் குறைவு. குறைவு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ரோட்டு மரக்கறி கடை கூடத்தானே. ரோட்டுக்கு வேணும். சின்ன சின்ன பெட்டி கடை எல்லாரும் அதிலே படிக்கணும். ஒரு உத்தியோகம் பார்க்குறாக்கள் காலமே வேலையே போயிடும். திரும்பி வரைக்கும் அதே ஒரு 5:30-6 மணி போல வந்தால் எங்க சந்தைக்குள்ள வர போயிடும். எங்கே வர போயிடும் அதுதான் வாங்கி நகை கொண்டு போயிடலாம் தானே. ஓகே இப்போ இந்த கட்டடம் இருக்கு தானே நாங்கள் பார்க்குற இந்த நீங்கள் இருக்கிற அந்த கட்டடம் இருக்கு தானே ஒரு பழமையான ஒரு கட்டடம் தானே. இப்போ அது பார்க்கவே முன் முகப்பிலே தெரியுது. இது எத்தனாம் ஆண்டு கட்டப்பட்டது? எப்போ இது இருக்குது? நான் மண்ணு தெரியா குறைஞ்சது இப்போ ஒரு 500-1000 வருஷத்துக்கு மேலே இருக்கு வேணே. ஆனால் இந்த கட்டடத்தை வந்து இடிக்காமல் அப்படி பேணி பாதுகாக்கிறது வந்து நல்லது என்ன. ஆனால் இன்னும் கொஞ்சம் நீட்டாக வந்து கொஞ்சம் பெயிண்ட்களை கை அடிச்சு நல்லா அப்படி செய்ய வேணும். செய்யல. ஓகே. இப்போ நீங்களே எத்தனை வருஷமா இதுக்கு வியாபாரம் செய்றீங்க? நாங்கள் பொருள் குறைஞ்ச ஒரு 40 வருஷமா சரி. இப்போ நீங்கள் இந்த இந்த கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள்லாம் வச்சு விற்கிறதா? உங்களால் இயன்ற அளவுக்கு எடுத்து இந்த தமிழில் குழம்பு வியாபாரம் சாமான் இல்லை. இந்த ஊர் சாமான் எடுத்து விற்பேன். ரைட் அவைகளில் விற்கிறது. தோட்டங்களை ஏதாவது செய்கிறீங்களா? அப்படி இல்லை, வியாபாரம் தான் வாங்கி அப்படியே விற்கிறது. தோட்டக்காரர்கிட்ட வேண்டி அதில் ஒரு 10-20 ரூபா வச்சு விற்கிறது. இப்போ 40 வருஷமா இந்த சந்தைக்கெல்லாம் இருக்கிறீங்க. இப்போ சொன்னா இப்போ கடைசியாக வந்தோன்னா இப்போ இதுக்கு எத்தனை வருஷம்? இப்போ இதுக்குல 2000 ஆண்டு 2000 ஆண்டுலேருந்து இருக்கிறீங்க. இடம்பெயர்ந்து வந்தா. ஆமாம் ரைட் ரைட் ரைட். இவ்வளோ ஆளுமா பிஸ்னஸ் தான். என்ன இந்த காலிஃப்ளவர்லாம் என்ன விலை போகுது நீங்கள்? இது கொஞ்சம் பழகு கொஞ்சம் விலை குறை வேணும். பழகு என்ன விலை போகுது இன்னைக்கு? இது 50 ரூபா போனது. நாங்கள் 100 ரூபா 80 ரூபா. இது இப்படியே 300 நினைக்கணும் கிலோ. நல்லது பொருள் நல்லது. ரைட். இது எடுத்தாச்சு. நீ இப்படியே மாட்டுக்காரர் மாதிரி வேணும். ரைட் கொடுத்து விட்றேன். ரைட் ரைட். தோட்டக்காரன் இதெல்லாம் இப்போ பராமரிக்க இவ்வளோ செலவழிப்பு. என்ன சின்ன வெங்காயம் எவ்வளோ போகுது? இது 100 ரூபா விற்கிறோம். 100 ரூபா கிலோ. குட்டி என்ன தேசிக்கா? 140 120. போஞ்சி உங்கள்கிட்ட இது 200 ரூபா விற்கும். 200 ரூபா. இது மிஞ்சத்தை விற்பது தான். வாழைக்காய் என்ன வாழைக்காய் 100 ரூபா விற்கிறோம். 100 ரூபா போகுது. 100 ரூபா விற்கிறோம். சில்லறை 90. அப்போ மாதிரி இப்போ சந்தை இல்லை. இப்போ சந்தையில் வந்து ஒரு விஷயத்தை வந்து மாற்றணும்னு சொல்லி சொன்னா என்ன மாற்றணும்னு சொல்லி அது என்ன பிரச்சனைன்னா டவுன் கவுன்ஸ் இருக்குல்லோ அதை வந்து டெண்டர் கொடுக்குற சந்தை. டெண்டர் எங்களை போல ஆக்கள் வசதியான ஆக்கள் 1 கோடி 1,80,00,000 அப்படி எடுப்பினோம். ஒரு வருஷத்துக்கு தான். இப்போ தனியார் இப்போ இந்த சந்தை நடத்தணும் அப்படித்தானோ? வருஷம் சந்தைக்கு வந்து டெண்டர் போகும். இந்த டெண்டர்ல ஒரு முதலாளியோட எடுப்பேன். ஒரு ஆள் சில பேர் 1,60,60,000 கேட்பேன். சில பேர் 1,61,000 கேட்டாலும் அவருக்கு தான். அப்படித்தான் அப்படி என்றைக்குள்ள இப்போ இது என்ன மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்ன வாடகை என்ன மாதிரி கட்டுறது? அதுலேருந்து இதில் 2 இடம். 2 இடத்துக்கு 240 ரூபா கொடுக்கணும் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 240 ரூபா. ஒரு இடத்துல 2 இடம். இந்த கோட் அடிச்சு கிடக்கு கிட்டத்தட்ட 7,000 ரூபாய் கிட்ட மாதம் கட்டணும் என்ன. ரைட் ரைட். இப்படித்தான் எல்லாருமே வந்து கட்டுறது என்ன. இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 500 உழைச்சாலும் சரி 2000 உழைச்சாலும் சரி விற்காட்டி நீங்கள் அந்த காசு கட்ட தான் போகணும். இப்போ நீங்கள் இன்றைக்கு சந்தைக்கு வரையிலன்னா கடையில்னா சொல்லலாம். இப்போ எங்களாலே இல்லாது விரையிலாது. ரைட் ரைட். அதுக்காக 10 நாள் 20 நாள் நின்றுட்டு வந்து நாங்கள் வருத்தம்னு சொல்லலாம். எங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு அஞ்சல் வந்துடுது. ஒரு 5 நாள் 10 நாள் நிமிஷம் காசு அப்படியே போட்டு கொடுக்கத்தான் மேடம். அது தெரியும் எனக்கு. தெரியும் ஏன் வராய் நிற்கிறோம்ன்றதும் தெரியும். ஒன்றும் செய்யலை தானே வருத்தம் வந்தானே. சரி உங்களோட காய்ச்சல் சந்தோஷம். சரி. ஏன்னா உங்களை மாதிரி கூட காய்ச்சா தான் இந்த விஷயங்களை வந்து கேட்கலாம். கொஞ்சம் அனுபவமான ஆக்கள் அப்போ புதுசாக வந்த ஆக்களுக்கு வந்து விஷயங்கள் தெரியாது. இப்போ உங்களோட காய்ச்சல் வந்து சந்தோஷமா பாருங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கீழே இந்த மரக்கறிகளை வந்து போட்டு இந்த எல்லா இடங்களில் விற்கிறத வந்து பார்க்கக்கூடியமா இருக்குது. இங்கே வந்து பாருங்க. இங்கே வந்து நிறைய கருணக்கிழங்கெல்லாம் இருக்குது பாருங்க. கருணக்கிழங்கு தேசிக்காய் இங்கே பாருங்க. பூசணிக்காய் வந்து பாருங்க. பெரிய பூசணிக்காய் அந்த நீட்டு பூசணி எல்லா பூசணிக்காயும் வந்து இந்த இடத்துல நிறைய இருக்கிறத வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. இதில் பாருங்க ஒரு நாளைக்கு வந்து 240 ரூபாய் வந்து இந்த இடத்துக்கு வந்து வாடகை. இங்கே பாருங்க. இங்காலயம் வந்து நிறைய மரக்கறிகள் வந்து இருக்குது.
ஆனால் எவ்வளோ அந்த இலக்குவா போகுது 30 ரூபா ஒரு கட்டு வந்து 30 ரூபா என் பாருங்க இப்படி நான் அந்த உடத்தை இல்லாததை அப்படி இங்கால வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இங்கால உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கால வெத்தலை கடைகள் வந்து இந்த இடத்துல இருக்குது. வெத்தலை கோயிலை வாங்குறாக்கள் என்ன மாதிரி ஐயா கோயிலை போகுது கோயில் என்ன போகுது விலையால் 100 ரூபா 150 ரூபா எங்கத்த கோயில் எழுதுகள் இனிவில நான் இனிவில்லை நீங்கள் எங்கே எந்த இடம் குப்பில் சரி ஓகே ஒரு விலையால் 100 ரூபா 150 ரூபா அப்படின்னு போகுது சொல்லுங்க சொல்லுங்க இங்கால வெத்திலைகள் அண்ணா வெத்திலை என்ன விலை போகுது இன்றைக்கு அண்ணா இன்றைக்கு என்ன மாதிரி விலை வாங்கல போகுது வெத்திலை எவ்வளோ போகுது ஆனால் வெத்திலண்டை கொஞ்சம் விலை கூட கிடக்குது விலை கூட இன்றைக்கு என்ன காரணம் என்ன காரணம் வேண்டாம் இப்போ மலையாள வெத்தில எல்லாம் வாங்கல கொழும்பு வெத்தில இது கொழும்பு வெத்திலையா இது கொழும்பு வெத்தில ஓகே அங்கே வெத்தில எல்லாம் அலைஞ்சு போட்டுது மழை அப்போ இனி வர்ற வெத்தில எல்லாம் விலை கூட விலை கூட ஒரு பொருள் வந்து அழியக்கல அதுக்கான டிமாண்ட் வந்து விலை கூடும் என்ன எவ்வளோ போகுது வெத்தில இப்போ 10 ரூபா விற்கிறோம் இந்த 10 ரூபா விற்கிறேன் ரைட்டு சைஸை பார்ப்போம் ஓகே ஒரு அளவான வெத்திலானே ஆனால் கொஞ்சம் உலக கலந்தும் பெறும் சில கலந்தும் பெறும் நல்ல வெத்தில சீவல் என்ன வெட்டு பார்க்க எவ்வளோ 1 கிலோ வெட்டு பாக்கு இது வந்து இஞ்சதிய பாக்கு இஞ்சதியா 100 பாக்கும் கொழும்பு பாக்கும் கிளம்பி நீங்கள் வேண்டி வெட்டுறதோ இல்லாட்டி அப்படியே வெட்டி வாரதோ நாங்கள் வேண்டி வெட்டுவோம் வேண்டி வெட்டுவோம் எவ்வளோ போகுது கிலோ படியா 1100 ரூபா போட்டு 1100 ரூபா ரைட்டு சீவல் என்ன மாதிரி சீவலும் இது கொழும்பு பாக்கு தான் இது கொழும்பு வெட்டியே வாரதா சீவல்கள் இல்லை நாங்கள் பார்க்க வேண்டி ஊற போட்டுட்டு கணக்காக வெட்டுவோம் மிஷினில் வெட்டுறது ரைட்டு எவ்வளோ போகுது இப்போ இது சீவல் 1200 போகும் இது 1200 1100 அது அப்படியே 1200 ரைட் வேற என்ன இதெல்லாம் நீங்கள் விற்கிற இதுக்குலாம் கிடக்குது ரைட் கோயில் என்ன விலையில் போகுது இப்போ கோயில் நல்ல கோயில் இருக்குது 350 ரூபாய்க்கு இருக்குண்ணே நார்மலாக 150 100 இருக்கு கோயில் எடுத்து இருக்கு ரைட் அங்கே வேறுங்க கோயிலில் வேறுங்க இதான அந்த கோயில 350 ரூபாய் போட்டால் முடியும் அவ்வளோது கேரம் நல்ல காரம் நல்ல காரம் ரைட் எங்கே கோயில் எழுது இது வந்து குப்ளான் ரைட் ஒரு இடங்கள்லேருந்து ஆக்கள் செய்கிறானே எல்லா இடங்களும் செய்கிறானே சரி வேற என்னங்க பின்னுக்கு அதெல்லாம் கிடக்கு அதெல்லாம் அந்த பாக்குகள் இதுல என்ன பாக்கு பீடியல் அந்த இது பீடியல் ரைட்டு சந்தன குஞ்சு அதில் இது இருக்குண்ணே எல்லாம் இருக்குது ரைட் ஓகேண்ணா ஓகே மது விலாக்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அடுக்கடுக்காக பாருங்கள் அவ்வளோ அந்த டிசைனாக வடிவாக அந்த வெத்திலையை வந்து அடுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள் அவ்வளோ வடிவாக வந்து அடுக்கியிருக்காங்க இங்கால முழுக்க ஒரு 1 2 3 4 5 6 7 8 ஒரு 10 கடை வெத்திலை கடை ஒரு 10 கடை வந்து இதுக்கே இருக்குது நல்லா இருக்குது இதெல்லாம் பாருங்கள் பழைய கால கட்டுறங்கள் யாரு இது பாருங்கள் இது வந்து பழைய கால கட்டிடம் அந்த பக்கத்தாங்க அந்த முன்பக்கம் வந்து காட்டினான் இங்கே வந்து பாருங்கள் அந்த சீவல் எல்லாம் பட்டிட்டு கீழே வந்து காய போட்டிருக்கணும் இந்த கட்டடத்தினுடைய முன் பகுதியை வந்து பாருங்கள் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாகம் சந்திக்கு வந்து வர ஃபைன் மார்ட் பக்கம் வர்றது இந்த ரோட்டு 4 பக்கங்கள்லேருந்து வரலாம் அந்த பக்கத்தாலையும் வரலாம் இந்த பக்கம் வரலாம் அங்கே இந்த மாதிரிலாம் ஓகே அது ஒரு பழமை மாறாமல் இந்த கட்டடம் வந்து இவ்வளோ வருஷக்கணக்காக நிறைய வருஷம் கிடக்குது 526வது வருஷம் இந்த கட்டடம் இது 526வது வருஷம் நடக்குது இந்த கட்டடங்கள் ரைட் 1500 ஆண்டு கட்டப்பட்டது 1500 ஆண்டு ரைட் சூப்பர் ஓகே நன்றி 1500 ஆண்டு கட்டப்பட்டதான் என்ன இது இங்கே உள்ளுக்கு வந்து பாருங்க பாத்திர கடைகள் எல்லாமே இருக்குது இங்கே வருங்க பாத்திர கடைகள் இருக்குது உங்களுக்கு தேவையான பாத்திரங்கள் பானைகள் வந்து வாங்கலாம் உடுப்பு கடை இருக்குது இங்கே பாருங்க அகப்பையல் சின்ன சைஸுகளில் இருக்குது எவ்வளோ அக்கா இந்த அகப்பை அக்கா எவ்வளோ இது 100 ரூபா பாருங்க சின்ன அகப்பை வந்து 100 ரூபா பெருசு 250 ஒரு விலைகளில் இருக்குண்ணே இங்கே பாருங்க கத்தி இங்கே பாக்கு வட்டி பாருங்க சின்ன பாக்கு வட்டி கைக்கு வச்சு வெட்டக்கூடிய மாதிரி இங்கேயே வந்து செஞ்சு நினைக்கிறேன் இதை பாருங்க இந்த கத்தியை இது வந்து அந்த கம்பியில் பாருங்க முறுக்கு கம்பியில் வந்து காய்ச்சி வந்து அடிச்சிருக்குது புட்டுக்குழல் எல்லாம் இருக்குது பாருங்க திருவிலகை இந்த நீத்துப்பட்டி உள்ளுக்கு வந்தால் லேடிஸுக்கு தேவையான இந்த கிளிப்புகள் எல்லாமே வந்து இங்கே உள்ளுக்குள்ள வந்து வாங்கலாம் உள்ளுக்கே எல்லாம் இருக்குது ஆமாம்மா வணக்கம் கதைக்கலாம் உங்களோட என்ன விலை போகுது இது திருவிலகை 1100 ரூபா இந்த சுலாக என்ன விலை 1200 ரூபா
இடிய பொருள் என்ன விலை இடிய பொருள் இது முறுக்குகள் 3500. 3500 ரூபா. இடிக்க பொருள் 2500. இது முறுக்குரல். ரைட் இந்த டிசைன் இருக்கு என்ன? எல்லாமே இது எவ்வளோ? இது 3500 ரூபா. இடிய பொருள் 2500. 2500 ரூபா. இதெல்லாம் எங்கே வாங்குற நீங்கள்? இந்த செய்து கொண்டு வரது. செய்து கொண்டு வாரது. பெட்டி என்ன விலை பெட்டி? பெட்டி இது இருக்கு 1002 இல்ல. ரெண்டு இருக்கு. 2 இருக்கு 3000. 2 3000 அப்படி விற்கிறீங்களே? 1500. 1500. நீங்கள் ரெண்டுக்கு சொல்கிறீங்களே? ரைட். இது என்ன மாதிரி போகுது? இடியப்பம் தட்டுறது இது புளிக்கிறது 65 ரூபா. அப்படியோ? ஒண்டா உண்டு 65 ரூபா. ரைட் ஓகே. இப்போ என்ன மற்ற இது இது என்ன? இது மா விற்கிறது என்ன? எவ்வளோ இது போகுது? 120. இதெல்லாம் வந்து யார் செஞ்சு கொண்டு வரது? எங்கேருந்து? ரைட் 150க்கும் இருக்கு. இது என்ன? இது சின்ன இது பொட்டி பலகாரம் வைக்கிறது என்ன? முந்தி நாக்கலாமா? நீங்கள் அப்படி தான் வச்சுருப்பீங்க. இது எவ்வளோ போகுது? ஒரு 500 ரூபா. ரைட் இந்த வேறங்க அப்படி அம்மம்மா அந்த சின்ன இதுகளெல்லாம் பற்றி விற்கிறா. இடியப்பம் புட்டை வைக்கிறது. இது புட்டை வைக்கிறது என்ன? அவிக்கிறது. இது எவ்வளோ போகுது? 150. 120க்கும் கிடக்குது. ரைட் இப்போ இதான் நீங்கள் செய்கிறீர்கள். எவ்வளோ காலமாக இந்த சந்தைக்கு இருக்கு வியாபாரம் செய்கிறீங்க? 53 வருஷமா இதுக்கு செய்றீங்களா? 25 பேர். அப்போ எத்தனாம் ஆண்டு நீங்கள் செய்ய வழிகிட்டீங்க? நான் 25 பேர் 53 வருஷம் பண்ணா பாருங்க. உங்களோட வயசு எத்தனை? 25 வயசுல செய்ய வழிக்கிட்டீங்க? 78 வயது. 78 வயசுல. இப்போ 78 வயசு. ரைட் ஓகே போகுது. விளையாட்டுக்கு அனுப்பிவைகள் போத. விளையாட்டுக்கு அனுப்பிடலாம் பார்ப்பேன். இதான் முந்தியது. நீங்கள் இப்போ கலைப்பிச்சு போட்டீங்க. கதைக்கிறேன். இப்போ உங்களை மாதிரி வயது வந்தாக்கிட்ட வந்து காய்ச்சா தான் அந்த விஷயத்தை வந்து கேட்கலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு இந்த கட்டணம் இருக்குல்ல, இந்த பழைய கட்டணம், இது எப்போலேருந்து இருக்கு? அது முந்தி துவக்கம் இருந்தாரு. 1500 கட்டப்படன்னு சொல்கிறாங்க. அப்படித்தான் வெள்ளக்கார கட்டணம் என்ன? அதான் நல்ல ஸ்ட்ராங்காக பாருங்க. எவ்வளவு நல்ல இதாக இருக்கு ஸ்ட்ராங்காக. இப்படி கட்டணும். இப்போ கட்டலாம் என்ன கஷ்டம்? இந்த ஓடுகளே இப்போ இல்லை. ரைட் ஓடுகளே நல்ல ஒன்றுமே எல்லாம் முடியாமல் நீட்டாக இருக்குன்னு. இது பேர் திருப்பி எல்லாம் செய்தது. அதான் ஒழுங்கி வச்சது. ஓகே. உங்களோட காய்ச்சல் சந்தோஷம் என்ன? ஏன்னா உங்களை மாதிரி யார் கூட காய்ச்சா தான் இந்த சந்தையோட விஷயங்கள் ஒரு விஷயங்களை வந்து நாங்கள் அறியலை. நாங்கள் இப்போ வந்து நான் தவிர 96 பண்ணி பிறந்தேன். நீங்கள் எத்தனை பண்ணி பிறந்தீங்க? 47. உங்களுக்கு ஏற்ற மாதிரி என் அம்மம்மா மாதிரி இருக்கிறீங்க. என் அம்மம்மா. சரி நன்றியா. ஓகே. அப்படி பிஸ்னஸ் எல்லாம் அப்படி போகுது? யாரும் பெருசாக இல்லைன்னு. இப்போ நீங்கள் எந்த நாடு? நாடு இல்லை, நான் இங்கே இல்லை ஜாழ்ப்பாணம் தானே. இது வந்து யூடியூப்பில் போடுறது, சந்தையில் விலை நிலவரங்கள் எடுத்து போடுறது. அதனால உங்களை வந்து போட்டிட்டு தான் இப்போ. சரி இப்போ நான் கொடுக்குறீங்கள? வெளியில் நிற்கிறாரு. அப்போ அவே பார்க்கணும் வேண்டிய. சரியா நன்றியா. ஓகே நன்றி. ஓகே பாருங்க அம்மம்மா இங்கால. ஓகே நாங்கள் இங்கால அப்படியே வெளியில் போகலாம் என்று நிற்கிறேன். பாருங்கள் இங்கால வந்து இந்த சந்தை பகுதி 3-4 இடம் இருக்குது. இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா முன்பகுதிக்கே திருப்பி வந்துட்டோம். இங்கால தேங்காய் கடை இருக்குது. ஓகே இன்றைக்கு வந்து தேங்காய் நிலவரங்கள் என்ன மாதிரி அன்னைக்கு கேட்போம். ஆனால் என்ன மாதிரி விலைகள் போகுது? என்ன மாதிரி போகுது விலைகள்? கிலோ 150 ரூபா கொள்ளணும் செய்கிறோம். ஒரு கிலோ நீங்கள் இங்கே கொடுக்குறீங்களா? இல்லை கொள்ளணும் எடுக்கிற விற்கிறது விலை 160 அப்படி விற்கிறது என்ன? என்ன இப்போ சைஸ் படி அப்படி இல்லையோ? இல்லை அதில் இருக்க அந்த பெரிய தேங்காய் பாருங்க. இது பெருசோ? அது வந்து 800, 850, 900 கிராம் வரும். ஒரு தேங்காய். ஓகே. ஒரு தேங்காய்டா 850 கிராம்டா ஒரு 130 ரூபா. 130 ரூபா வரும். இப்போ நாங்கள் இருக்கிறேன்னு சொல்லிச்சோன்னா இப்போ சில இடங்களில் நாங்கள் இப்போ சைஸ் படிக்கல. இப்போ சின்ன சைஸ் 150 ரூபா, பெரிய சைஸ் 180, அப்புறம் 200 அப்படித்தான் சில பேர் வந்து விற்கிறது. இப்போ இங்கே வந்து வித்தியாசமாக இருக்குது. அதான் கேட்குறேன். நாங்கள் கிலோவாயும் விற்கிறோம், சில்லறையும் விற்கிறோம். சில்லறை பாருங்க, சின்ன சைஸில் ஒரு சைஸ் பண்ணி அதான் கேட்குறேன். ஒரு சைஸ் எல்லாம் அடுக்கி வச்சுக்கிறீங்க. அது பெரிய சைஸ், இது அடுத்தது, இது அதுக்கு அடுத்தது, அதுக்கு அடுத்தது.
அது ஆக ஊட்டி அங்கால இருக்கு. அதான் நான் கேட்டேன். அது என்னன்னா அந்த சின்ன தேங்க கோயில் தேவையிலுக்கு வேணுமல்ல, அதுகளுக்காக கோயில்காரருக்காக கொடுக்குறேன். இப்போ விலையில் ஏதாவது மாற்றங்களாக வந்திருக்கா? விலை இப்போ கொஞ்சம் சரியா தளம்பலா இருக்கு. சரியான விலை சரியான விலை இல்லை. என்னடா இருக்கா 130 வைக்குது, ஒருக்கா 150 வைக்குது, 170 வைக்குது, 140 வருது. பவுன் மாதிரி தான் போய் இருக்கு. சரி சரி 150 ரூபாம்மா, 140 ரூபா 40 ரூபா. ஓகே, சந்தை நிலவரங்கள் வந்து முழுக்க வந்து பார்த்துட்டோம். இங்கே வந்து அதிகமாக எங்களெல்லாம் வந்து தேங்காய் கடை தான் பாருங்க. ஒரு ஆட்டை வந்து வீடாக கேட்டாலே சரி. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீரை கடையும் இருக்குது. இங்கால கீரை இந்த இலியல் வந்து விற்கிறாங்க பாருங்க. அக்கா கீரை எவ்வளோ போகுது? 100 ரூபா போகுது பாருங்க கீரை. பொன்னாங்கானி 100 ரூபா தான் பாருங்க. பொன்னாங்கானி 100 ரூபா, கீரை 100 ரூபா. அந்த கருவேப்பிலை கட்டை விலை என்ன விலை? 50 ரூபா. வெள்ளார 100 ரூபா. ரைட் ரைட். இன்றைக்கு எல்லாமே வந்து 100 ரூபா இந்த மாதிரி தான் வந்து போகுது. அந்த உள்ளுக்கு வந்து வந்துட்டோம். இங்கேயும் உள்ளுக்கையும் முழுக்க பாருங்க எவ்வளோ பேர் வந்து வியாபாரம் செய்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. இங்கே பாருங்க எல்லாமே நல்ல சிறப்பாக வந்து வியாபாரங்கள் நடந்து கொண்டு இருக்குது. மரக்கறி விலை எல்லா விலையும் வந்து கேட்டோம். மரக்கறின்ற விலை ஓகே, மரக்கறின்ற விலை. அது மட்டும் இல்லாமல் வெளியிலேயே வந்து பழக்கடை இருக்குது, பழக்கண்ட விலை வந்து கேட்டோம். அதுக்கு பிறகு தேங்காயின் விலை கேட்டோம். மற்றது நாங்கள் எங்கிட்ட புட்டை வைக்கிற புட்டு குத்துற மாப்பம் சுலாகு இந்த மாதிரியான விஷயங்கள். அது அந்த அம்மா மாட்டை வந்து விலை கேட்டோம். உண்மையிலேயே 40-45 வருஷமாக 40 வருஷமாக வந்து இந்த சந்தைகளே வந்து இருக்குன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ பெற்றிருக்குமென்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ அனுபவங்கள் இருக்கும். அதே மாதிரி சீவல் கடைக்காரனோட வந்து காய்ச்சம். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து ஒவ்வொரு கடை காய்கறி கடை வேறு ஆக்கடை வந்து அந்த ஐயா கொடியெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து காய்ச்சம். உண்மையிலேயே அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாருமே வந்து 40 வருஷம் 45 வருஷம் 50 வருஷம்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து இந்த சந்தைகளே வந்து இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட வந்து காய்ச்சல் உண்மையிலேயே வந்து சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கும் இந்த வீடியோ பதிவு வந்து உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியை தந்துக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி பாருங்க. நிறைய கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்களை வந்து இதுக்கு வந்து தந்திருக்கிறோம். இதுக்கு வந்து தனியாக விலைகளை மட்டுமே நான் வந்து கேட்டு போடாமல் அவங்களோடையும் வந்து நல்லா கதைக்கிறது வந்து ஒரு மனசுக்கு வந்து ஆறுதலாக இருந்தது. இன்றைக்கு வந்து எல்லாருமே வந்து நல்லா வந்து காய்ச்சிருந்தாங்க. சொன்னாங்க உண்மையிலே எனக்கு நல்லா பிடிச்சி கொண்டது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் 8 மாதத்துக்கு முதல் வந்து நான் ஒரு வீடியோ வந்து போட்டேன். 8 மாதத்துக்கு பிறகு இப்போ 2026 வந்து இன்றைக்கு இந்த வீடியோ வந்து போடுறோம். உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு காணொளி வாயிலாக வந்து சந்திப்போம். ஓகே, பாய்.